கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? இரக்க குணம் அப்படின்னு ஒன்று நம்ம இதயத்துல வந்துருச்சுன்னா நம்முடைய தன்மையே மாறிடும். பல நேரத்துல நம்ம தவறு செய்யறதுக்கு காரணம் இரக்கம் இல்லாதது தான். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கருணை கண்ணன், அதாவது கண்கள்ல கருணை நிறைஞ்சவங்க தங்களுடைய ஆகாரத்துல இருந்தே மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கடவுள் அவங்கள ஆசீர்வதிப்பாராம். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு துறவி கிட்ட போய் கேட்டான், ஐயா, நான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டேன், எல்லாமே எனக்கு சலிச்சு போச்சு, அதனால உங்ககிட்ட நான் ஷீடனா வர விரும்புறேன். அப்ப அந்த துறவி அவர்கிட்ட கேட்டாரு, சரி, நீ உன்னையே மறந்து ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருக்கியா அப்படின்னு. அவன் சொன்னான், ஆமா, சதுரங்கம் விளையாடும் போது நான் என்னையே மறந்துடுவேன், அதை நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன் அப்படின்னு. அப்ப அந்த துறவி இன்னொரு துறவி 12 வருஷமா துறவியா இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொன்னாரு, நீ இவன் கூட சதுரங்கம் விளையாடணும் அப்படின்னு. அந்த 12 வருஷம் துறவரம் இருந்த துறவிக்கு அவர் ஆடின சதுரங்கம் மறந்து போச்சு, இருந்தாலும் சரின்னு ஒப்புக்கொண்டாரு. அப்ப அந்த பெரிய துறவி சொன்னாரு, நீ இதுல தோத்து போயிட்டனா உன்னுடைய தலைய வெட்டிடுவேன் அப்படின்னு. இந்த 12 வருஷ துறவி சொன்னாரு, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு அந்த இளைஞன் கிட்ட. அதனால வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு விளையாட்டை 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல அந்த துறவி ஜெயிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த இளைஞனுக்குள்ள மரண பயம் வந்ததுனால கவனமா விளையாடி ஜெயிக்க ஆரம்பிச்சாரு. திடீர்னு அந்த துறவியோட முகத்தை பார்த்தாரு, ஒருவேளை இவர் தலைய வெட்டிட்டா அப்படின்னு. அப்போ 12 வருஷம் இவர் துறவியா இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருமே அப்படின்னு. இதை அவன் யோசிச்சோடனே அவனே சில காய்களை தவற நகர்த்தி தன் பக்கம் இருந்த ஆட்டத்தை இழக்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த பெரிய துறவி அந்த அட்டைய அப்படியே திருப்பி போட்டுட்டாரு. அவர் சொன்னாரு, அவ்வளவுதான், 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்ப இந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, வாழ்க்கையில நம்ம துறவரம் கொண்டு போகணும்னா அதுக்கு முதல் தேவை கருணை. அது உனக்கு இருக்கான்னு நான் சோதிச்சு பார்த்தேன், அது உனக்கு இருக்குது, இனி என்னுடைய மாணவனா வரலாம் அப்படின்னு. இப்படிதான் சில நேரத்துல நம்ம மற்றவங்க மேல ஒரு இரக்கத்தை காமிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். அடுத்த கதையில் சந்திப்போம்.